அடுத்ததாக அது முடிஞ்சிருச்சு, மொத்தத்துக்கு முடிஞ்சிருச்சா. இப்போ நம்ம சிலதை சொல்ல வேண்டி இருக்கிறது. கசாலி இமாம்கிட்ட நிப்பாட்டணும். அவர் என்ன சொல்கிறாரு, நாம் ஒரு பொருளை படைக்க நாடினால் அதை ஆகு என்று சொல்லுவோம், அது ஆகிவிடும். பேசாமல் சொன்னோன்னு எல்லாத்துக்கும் விளங்குதில்ல, பாருங்க விளங்காம ஆக்குறாரு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது சாத்தியமே அற்றது. கசாலி சொல்கிறாரு, ஃபைன்ன லாஹிரஹு மும்தனியுன், இது சாத்தியமே, வெளிப்படையாக பார்த்தால் இது சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை? இது கவுலுஹு குன், ஆகு என்ற இந்த அல்லாஹ்வுடைய சொல், இன்கான ஹிதாபன் லிஷையி கப்ல உஜூதிஹி, ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அதை நோக்கி பேசுவதாக இருந்தால் ஃபஹுவ முஹாலுன், அது சாத்திய அறிவுக்கு பொருந்தாதது. இதில் மஅலூமு லா யஃபஹமுல் ஹிதாப், இதில் மஅதூமு லா யஃபஹமுல் ஹிதாப், இல்லாத ஒன்று உரையாடலை வழங்கி கொள்ளாது. என்ன சொல்றாரு விளங்குதா? ஒரு பொருளை பார்த்து ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் அல்லாஹ் சொல்றான்ல, இல்லாத ஒன்றை பார்த்து ஆகுன்னு எப்படி சொல்றது கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், பொருள் அதை பார்த்துக்கிட்டு ஆகுன்னு சொல்லலாம், இல்லவே இல்லை ஒண்ணுமே இல்லை ஆகு என்று அல்லாஹ் கட்டளை போடுறானே, இல்லாதுக்கு எப்படி கட்டளை போடுறது? இல்லாத கட்டளை போட அது எப்படி விளங்கும்? இல்லவே இல்லை, அது இனிமே தானே உண்டாக போகுது. பொருள் உண்டாகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஆகுங்கிறானே, இதெல்லாம் சரியாங்க நடக்குமா அப்படிங்கிறார். சரி, இருக்கிற பொருளை சொன்னோன்னு வைங்க, இருக்கிற பொருள் தான் இருக்க வரையும் ஆகுன்னு சொல்லணும். அவர் கேட்கிறார், பொருள் இருந்து அல்ல ஆகுன்னு சொன்னானே, படைக்கிறதுக்கு முன்னாடி ஆகு என்று சொன்னால் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆகுன்னு அதை நோக்கி எப்படி சொல்ல முடியும்? படைச்ச பிறகு ஆகுன்னு சொன்னால் அதை படைச்சிருக்கு, அதை ஆகி இருக்குத, ஆகி போன ஒன்றை மறையதுக்கு ஆகுன்னு சொல்லணும் என்று இதுவும் சாத்தியம் அல்ல. அப்போ என்ன செய்யணும்? ஏதோ அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்கிறான்னு அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர மனுஷமா நினைக்கிறார். என்ன நினைக்கிறாரு இந்த கசாலிங்கிறவர்? விளக்கங்கிற பேரில் அல்லாஹ்வுடைய கலாமுல சந்தேகத்தை உண்டாக்கி, குழப்பத்தை உண்டாக்கி, அல்லாஹ் உளர்றாண்டு ஆக்கி, அல்லாஹ் பேச தெரியாமல் பேசுறாண்டு ஆக்கி, பார்த்தீங்களா? அந்த அர்த்தம் வச்சாலும் இது பொருந்த மாட்டேங்குது, இந்த அர்த்தம் வச்சாலும் பொருந்த மாட்டேங்குது. ஆகு என்று எதை நோக்கி அல்லாஹ் சொன்னா? இருக்கிறத பார்த்து ஆகுண்டான்னு சொன்னா, இருக்கிறத பார்த்து ஆகுன்னு சொல்லணும். இது இருக்குது, மறைய ஆகுங்கிறது இருக்குதே. இல்லாத ஒன்றை பார்த்து ஆகுன்னா இல்லாத ஒன்றை பார்த்து இப்படி ஆகுன்னு சொல்லுவது என்னவருக்கு விளங்கல? சாதாரண பாமர முஸ்லிமுக்கு விளங்குமே. அல்லாங்கிறவனுக்கு இருக்கிறதையும் நோக்கி பேசுவான், இல்லாதையும் நோக்கி அவனுக்கு பேச முடியும். அல்லாவை பார்க்காம தன்னை போல பார்த்திருக்கிறார். தன்னை போல ஒரு பலவீனனாக பார்த்து அது எப்படி அல்லாஹ் இல்லாத நோக்கி பேசுவான் அப்படின்னு சொல்வது இது விளக்கமா? இது குஃபுரா? அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தமா? அது ஒரு ஆயத்தை சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அவர் சொல்றார், இன்னமா கவுலனாலி செய்யின் இதான் அரதுனாக அன்னக்கூலகு குன்பயக்கூன், ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்பதுதான் நம்முடைய வேலை அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ மூமின்களுக்கு என்ன விளங்குறது? தெளிவாக விளங்குறது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு பொருளையும் நோக்கி அவன் சொல்லுவான், அவனுடைய கற்பனையில் அது இருக்கும், அதை நோக்கி அவன் பேசுவான். முன்னாடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை போல அல்லாஹ் இல்லை, நம்ம தான் பேசுகிறான் தான் முன்னாடி ஒன்று இருக்கணும். அல்லாஹ்வுக்கு தேவை. இது சாதாரண மக்கள் இமாம்கள் விளக்கம் இல்லையே, இமாம்கள் விளக்கம் தேவையில்லைங்கிறமே. நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக அற்புதமாக அல்லாஹ்வுடைய வசனம் புரிகிறது. கசாலி ரொம்ப மேதை இமாமா இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன புரியுதுன்னா, அது எப்படி, இது எப்படி அல்லாஹ் சொல்கிறது? இல்லாத ஒன்று நோக்கி இப்படி அல்லாஹ் பேசுவான். அப்போ இதுக்கு பேர் விளக்கமா? அப்போ இதை நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்போ கசாலிங்கிற இந்த அறிவை தான் கேட்குறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய கலாமையை கிண்டல் பண்ணக்கூடிய அறிவு தான் வேணும்னு கேட்குறாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அல்லாஹ்வோட எப்படி யுத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு இதே கசாலியுடைய நிறைய இமாம்களுடைய விளக்கத்தில் அதெல்லாம் நிறைய எடுத்து போகணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ என்ன விளங்கி விட்டது? இவருடைய இந்த விளக்கத்தை கேட்கல என்று சொன்னால் நம்ம குழப்பம் இல்லாமல் அந்த ஆயத்தை விளங்குறது. ஆகு என்றால் ஆகிவிடும், நல்லா விளங்கிறது. இவருடைய விளக்கத்தை கேட்டால் ஆமாடி ஆமாம், இல்லாத நோக்கி எப்படி பேசுறது, இருக்கிற நோக்கி எப்படி பேசுறது, ரெண்டு சரி வராத. இருக்கிறத வச்சுட்டு ஆகுன்னு சொல்ல முடியாது, இல்லாத நோக்கி பேசவும் முடியாது. ஆமாம், அல்லாஹ் உளர்றானே, அதை கொண்டு நிப்பாட்டோம். விளக்கம் என்னது? அல்லாஹ்வுக்கு பேச தெரியலேன்னு ஆக்குறதுக்கு பேர் விளக்கமா? அப்போ அல்லாஹ்வும் உங்களுக்கு பொருட்டே இல்லையா? அப்போ அல்லாஹ் பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடுவீங்களா? இதான் இங்கே இமாமுங்கிறீங்களே, கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசமாக்கி வச்சிருக்கிறார்களே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையும். அல்லாஹ் பற்றியும் அவர்களுக்கு பயம் கிடையாது, மரியாதை கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் கிடையாது. அது எக்கேடு கெட்டு போனாலும் சரி, இந்த இமாம் அவர் பெரிய ஆளுன்னு காட்டணும், அவர் பெரிய அறிவாளின்னு காட்டணுங்கிறதுலாம் அவருடைய கவனம் எல்லாம் போகிறது. எவ்வளோ டேஞ்சரான ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ் இப்படி எந்த வகையிலும் சரி கட்ட இயலாதுங்கிறார். இந்த வசனத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த இயலாது என்று சொல்லி ஏதோ ஒரு பேச்சுக்கு அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்கிறான்னு முட்டையை புரிஞ்சுட்டு போங்கிறார். அப்போ இது என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய யுத்தம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி அடுத்த இதை நிரூபிச்சிட்டோம். கசாலி இமாம் முன்னுக்கு பின் முன்னா சொன்னாங்க. ஏன்னா கரெக்டாக தானே சொன்னாங்க. கரெக்டாக சொன்னாங்கங்கிறத அவங்க வாயினால இதை எடுத்து காமிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் உண்டாயிருச்சு, அப்பையும் உண்டாக்க வைக்கணும், சரிதானே? கசாலி இமாம் கேட்ட கேள்வியை கரெக்டுன்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
ஒரு பொருளே இல்லை, இல்லாத பொருளை பார்த்து நீ உண்டாகுன்னு எப்படி பேச முடியும்? அது சரிதானே, ஒரு பொருளே இல்லைங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன், அது சரியாகுமா? நான் கேட்குறேன். அதுக்கு அவங்க என்ன விளக்கம் தர்றாங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த கேள்வியை வச்சு பார்த்தா அல்லாஹு தாலா பொருத்தமில்லா சொல்லிட்டான், அல்லாவே கேள்வி செய்வது ஆகாதா? ஏங்க நாமே ஒரு ஆளே இல்லை, ஒரு ஆட்டை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தோம், அப்போ நமக்கு மட்டும் அது கேள்வி ஆகுதா இல்லையா? இந்த மாதிரி கேள்வி அல்லாஹ் செய்வான். அப்போ என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நாமே ஒரு பொருளே இல்லாமல் சோமா இருக்கிறியா நல்லா இருக்கிறான்னு ஒரு பொருளும் இல்லை, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அது சரின்னு சொல்லுவோமா? நமக்கே சரி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் இல்லாத பொருளை பார்த்து பேசுங்கிறோம், அல்லாஹ் மட்டும் சரியாகுமா? அப்போ ஏன் என்ன கருத்தில் சொன்னாங்கன்னு பாருங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இப்படி கேள்வி வச்சார்கள், அதுவும் முடிச்சிடக்கூடாது. இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கணும். கேள்வி சரிதானே, இல்லாத பொருளை பார்த்து உண்டாகு அப்படிங்கிற யாரை பார்த்து பேசுறது? ஏற்கனவே இருந்துட்டா அதை பார்த்து நீ உண்டான்னு சொல்ல அர்த்தம் இல்லையே. கேள்வி ரைட்டு தான், அந்த கேள்வி வைத்து என்ன விடை சொல்லுகிறார்கள் அதை பார்க்கணுமே தவிர இந்த கேள்வியில் ஒன்றும் குறை கிடையாது. நாமே இல்லா பார்த்து பேசினா குறைய தானே சொல்கிறோம். அல்லாஹ் விஷயத்தில் தகுமா? அதாங்க நம் விஷயத்திலே தகாதே, இதை படைத்த ரப்பி விஷயத்தில் தகுமான்னு எப்படிங்க சொல்றீங்க? இல்லாத விஷயம் பார்த்து பேச மாட்டோமே, அல்லாஹ் மட்டும் எப்படி செய்வான்? இப்போ அல்லாஹ்வோட மாண்பை தான் கூட்டி இருக்கிறான் அந்த கேள்வி வச்சு. அது எதற்காக வேண்டி இந்த கேள்வி வச்சு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது அன்பிற்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருக்கு அபூ ஹனீஃபா இமாம் வந்து விளக்கம்னு சொன்னது அது விளக்கம் இல்லை, குழப்பம், குர்ஆனுக்கு மாற்றம்னு நிரூபிச்சிட்டோம். இப்னு அரபி என்பவர் வந்து லைலத்துல் கத்ருக்கு கொடுத்த விளக்கம் வந்து குர்ஆனுக்கு எதிரான யுத்தம்னு சொல்லி நிரூபித்து விட்டோம், விளக்கம் குழப்பமாக இருக்குங்கிறது. அடுத்து வந்து கஸாலி, மூணாவது கஸாலி விளக்கத்தை நம்ம சொன்னோம். இந்த கஸாலி என்ன சொல்கிறாரு, அவர் சரிதாங்கிறாரு. கஸாலி சொன்ன சரிதான்றது அவங்களும் சொல்லிவிட்டாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாண்டா என்னன்னு தெரியல. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல் எதுவுமே இல்லை. அப்போ இறைவன் வந்து இல்லாது அவன்கிட்ட இருக்கும், இல்லாத கூட அவனுடைய கற்பனையில் அவனுடைய நாலேஜில் இருக்கும். நமக்கு ஒரு இல்லாத பார்த்து வான்னு சொன்னால் என்ன கிறுக்குன்றுவாங்க, இல்லாத ஒரு பொருளை பார்த்து நம்ம பேசினா லூசுன்றுவாங்க. அல்லாவுக்கு இது யாருடைய மேற்றுன்னு விளங்காததுனால மனித நிலையில் அல்லாவை இறக்கி வச்சுட்டு அவர் பேசியிருக்கிறாரு, அது சரிங்கிறார் இவர். உதாரணம் கூட எப்படி காட்டுறாரு, நம்ம இப்படி சொன்னால் ஒத்துக்குருவாங்களா? இல்லாத பார்த்து பேச முடியுமா? இருக்கிறத பார்த்து உண்டாகுன்னு சொல்ல முடியுமா? என்னங்க கரெக்டு தானேங்க, உங்களுக்கும் எனக்கும் கரெக்டு, ரப்புக்கு கரெக்டா? படைச்ச இறைவனுக்கு அது கரெக்டா? இறைவன் வந்து இல்லாதது நமக்கு தான் இல்லாது. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரோக்ராம் அவன்கிட்ட இருக்குது, எல்லாமே நம்மளை பற்றி என்ன செய்வான், அவன் இல்லாத நேரத்தை பேச முடியும் அவனால். அந்த மாதிரி அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சோன்னு நம்மளாம் எடுத்து வச்சுருந்தான், நான் அவங்க ரப்பு இல்லையான்னு கேட்டான். அப்போ நம்ம இல்லை, இல்லாத கூட அவன் என்ன செய்வான், அவன் நோக்கி பேசுவான் என்பதையும் கற்பனையில் அவன் வந்து இதை அரதுனாகும். இன்னும் சொல்ல போனால் இதை அரதுனாகும், ஒரு பொருளை நாம் நாடிவிட்டால் அன்னகூலகு அதுக்கு நம்ம சொல்லுவோம். நாடிட்டால்னு என்ன அர்த்தம், நம்முடைய சிந்தனையில் வந்து விட்டால் அதை நோக்கி சொல்லுவோன்னு அர்த்தமாயிடுது. அதனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கஸாலி சொன்னது தப்பு தான், அதை நியாயப்படுத்துகிற இவர் சொன்னது தப்பு தான், தெளிவாகிவிட்டது. குர்ஆனை இவர்கள் குழப்புகிறார்கள், குர்ஆனுக்கு எதிராக பேசுகிறார்கள், குர்ஆனை பற்றி எந்த மரியாதையும் இவர்களுக்கு இல்லை, அல்லாஹ்வை பற்றியும் மரியாதை இல்லை. அல்லாஹ்வை எந்த ரேஞ்சில் வச்சுவிட்டாங்க, மனிதர் ரேஞ்சில். நமக்கு பொருந்தாதான் அல்லாஹ்வுக்கு பொருந்துமா? அவங்களும் சொல்லிவிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் உட்காந்து பேசிட்டு இருந்தால் பைத்தியக்காரத்தனம்னு அவங்களும் சொல்லிவிட்டாங்க. அப்படி நம்ம விஷயத்தில் பைத்தியக்காரத்தனம்னு சொன்னால் அது எப்படி நம்ம படைத்த இறைவனுக்கு பொருந்துங்கிறீங்க? இதுதான் அல்லாஹ்வை மதிக்கிற முறையா? அல்லாஹ்வை கேலி செய்கிறது தானே, இதெல்லாம் கிண்டல் செய்கிறது தானே. நமக்கு இப்போ இப்படி செஞ்சால் பைத்தியக்காரத்தனமா? அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சரியாக வருமா? இப்படி யாராவது சொல்லுவாங்களாங்க? அல்லாஹ்வை எப்படி மதிக்கணும் அப்படி மதிக்கணும்ல. நமக்கு பைத்தியக்காரத்தனம் என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு ஏன் பொருந்துறீங்க? அப்போ வேறு அர்த்தம் என்னன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இப்படி கேள்வி வச்சதுனால இப்போ நீங்கள் தான் இப்போ கிண்டல் பண்ணுறீங்க. நம்ம வேண்டாம் இப்படி சொன்னாங்க பைத்தியக்காரன் தான், அது அல்லாஹ்வுக்கு சொல்லிக்கலாம் தப்பு இல்லைங்கிறீங்க. இதுதான் அல்லாஹ்வை அவமானப்படுத்துவது, இதுதான் ஈமானுக்கு ஆபத்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்து என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு சொன்னோம், அதாவது கஸாலியுடைய விளக்கம் வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்கணும்ல. அவர் சொல்கிறாரு பாருங்கள், நமக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறதை அல்லாஹ் செய்வானாங்க அப்படிங்கிற மறுபடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தன் சொல்கிறான் நான் உண்ணவே மாட்டேன், நான் 50 வருஷத்துக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறான், அவன் பைத்தியக்காரன். அல்லாஹ் உண்ண மாட்டேங்கிறான், பத்தியலா பைத்தியக்காரன் சொல்ல முடியுமா? அல்லாஹ் உண்ண மாட்டான், அல்லாஹ் உண்ண மாட்டான், அவனுடைய தன்மைக்கு தகுந்தவர் உண்ண மாட்டான், பருக மாட்டான். நாமளே உண்ண மாட்டோம் என்று சொல்கிறோம், அப்படி அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் உண்ண மாட்டேன்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனம் இல்லையான்னு கேட்பீங்களா? இப்போ நம்ம ஒருத்தன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் 25 வருஷத்துக்கு கிறுக்கேன்றுவோம், அப்போ அல்லாவும் சாப்பிட மாட்டேங்கிறான், அல்லாஹ் கிறுக்கணப்ப. அப்போ விளங்குற விதத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய சக்திக்கு தகுந்தவாறு அவன் இல்லாததையும் அவன் பேச முடியும், நோக்கி பேச முடியும்.
அது கிறுக்குத்தனம் ஆகாது. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு தெரியும், இப்போ தெரியும். நமக்கு இருக்கிற மட்டும் தான் தெரியும், அதனால பேசினா கிறுக்கன். அல்லாவுக்கு இல்லாதும் தெரியும், அவன் அதை நோக்கி பேசினா நமக்கு கிறுக்கம் கிடையாது என்று நம்ம சொல்லுகிறோம். இவர் என்ன செய்யறாரு பார்த்தீங்களா, நம்ம சொல்றோம்ல, அப்போ நமக்கு கிறுக்கன்னு சொன்னால் அல்லா கிறுக்கன் இல்லையாங்கிறது அந்த அர்த்தம் வந்துருமா. அப்போ கஸாலி சொன்னது இன்னும் முட்டு கொடுக்குறேன்னு போய் இன்னும் அல்லாவை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க.